என் பேர் ராமு ஐயா. 2019ஆம் ஆண்டு ஒரு 5 குடும்பத்தை கொத்தடிமையிலிருந்து மீட்டு ஒரு இடம் காமிச்சு 99 புதுப்பாளையம், போலூர் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் குடியிருந்து வாழ்ந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொத்தடிமையிலிருந்து மீட்டு விட்டாங்க ஐயா. அந்த இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கோம். 2019 கரண்ட்டு கேட்டுங்கிறங்க ஐயா, கொடுக்கவே மாட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடியுங்க, நான் உங்களுக்கு என்ஓசி தரேன்ப்பா, இப்போதைக்கு பட்டா தர முடியாது, பட்டா தரும்போது உங்களுக்கு நான் பட்டா தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்க ஐயா. ஒயரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு கரண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். நாளைக்கு வாங்கிக்கப்பா, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நாளைக்கு வாங்கிக்கன்னு சொன்னாங்க ஐயா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நாளைக்கு போய் கேட்டோங்க ஐயா. உங்களை அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கப்பா, இப்போதைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. கேட்டு நாங்களும் மனு கொடுத்துட்டோங்க ஐயா. எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா. உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால எங்கள் வீட்டில் ஒரு 35,000 முதல்ல செலவு பண்ணியிருக்கோங்க ஐயா. மனுவுக்கு இந்த கரண்ட் இழுத்ததுக்கு எல்லாத்தையும் சேர்த்துங்க பாருங்க ஐயா. இப்போ கொக்கி தான் போட்டிருக்கோங்க ஐயா. இது தவறு தான் ஐயா. இது எதுவும் நீங்கள் இப்போ இதாக நினைக்க வேணாங்க ஐயா. தவறு தான் ஐயா. உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால தான் ஐயா அதுமாரி காமிக்கிறேங்க ஐயா. வேறு ஒன்றும் இல்லைங்க ஐயா. இதுதாங்க ஐயா. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டோங்க ஐயா. மீட்ரு பாக்ஸ் வச்சு அப்படியே கம்பத்தில் லைன் கொடுக்குறது தான் என் பாக்கி. எல்லா வேலையும் முடிச்சிருக்கோங்க. இது சட்டப்பூர்வமாக தப்பு தான் ஐயா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறது. ஆனால் உங்கள்கிட்ட இது சொல்கிறதுக்கு நான் வேறு வழி தெரியலைங்க ஐயா. அதனால தான் எங்கள் பாருங்க ஐயா, எங்கள் குழந்த முகத்தை பாருங்க ஐயா. இன்றைக்கி தான் ஐயா 2019 இன்றைக்கி தான் ஐயா ஒரு 6 வருஷமாக இன்றைக்கி தான் ஐயா குழந்தைங்க ஃபேன் காற்று இந்த வெளிச்சம் இன்றைக்கி தான் ஐயா பார்க்குறோம். வீட்டிலே தான் ஐயா படிப்பாங்க. பாப்பா 8வது படிச்சிருக்கீங்க ஐயா. தம்பி 10வது படிச்சிருக்காங்க ஐயா. இந்த வருஷம் தான் முடித்தாங்க. ஒரு 5வது படிக்கிறாருங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா. உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுனால தான் ஐயா இந்த மாதிரி கொக்கி போட்டு வீடியோ காமிக்கிறேங்க ஐயா. மற்றபடி நீங்கள் எதுவும் தவறாக நினைக்காதீங்க ஐயா. நாங்கள் அரசு மூலிமா எங்களுக்கு விட்ட இடத்துல தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப தடை பண்ணுற மாதிரி ரொம்ப துன்புறுத்துறாங்க ஐயா. எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி மாதிரி ரொம்ப மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோங்க ஐயா. எங்களுக்கு அரசு மூலிமா 5 குடும்பத்துக்கு விட்டாங்க ஐயா. அந்த இடத்துல தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அரசுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்குன்னு சொன்னாங்க ஐயா. கலெக்டர் மூலிமா அவங்களுக்கு கொடுத்துருப்பா, என்ஓசி கொடுத்துரு, அரசுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்குன்னு சொல்கிறாரு இல்லையா, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பேரில் எல்லாமே தாசில்தார் ஐயா ரெடி பண்ணாங்க ஐயா. கட்சி நேரத்தில் தலைவர், இந்த ஊர் தலைவர் வந்துட்டு ஒரு 80 பேருக்கு கையெழுத்து வாங்கி போய் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்ன காரணத்தினால நிறுத்தி வச்சுட்டுன்னு சொல்கிறாங்க ஐயா. எங்களோட வாழ்வாதாரத்தில் ரொம்ப இது பண்ணுறாங்க ஐயா. கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை நாங்கள் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறோங்க ஐயா. எங்களுக்கு கொஞ்சம் மின்சார வசதி கொடுத்து எங்களை வாழ வைக்கிற மாதிரி மிக தாழ்மையோடு கேட்டுக்கோங்க ஐயா. இதை தவறு எதனா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஐயா.